பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதம் 11 வசனம். சாம்ஸ் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சும்மா விட மாட்டாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்குரிய அன்பு சகோதரிய பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் பலனற்று, ஒருவேளை பணங்காசு இல்லாட்டினாலும் பரவாயில்லைங்க, சரீர பிரகாரமாகவோ இல்லை எந்த விதத்திலையும் உதவி அற்ற சூழ்நிலையில் தடுமாற்றத்தோடு இருக்கிறீங்கன்னா, அவர் ஜனமாக நீங்கள் இருக்கிறது உண்மைன்னா, அவர் ஜனமாக நான் இருக்கிறது உண்மைன்னா, அவர் நிச்சயமாக பலன் தருவார். நான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கிறேன். நான் ஜெபிப்பது உண்டு. சில நேரத்தில் ஜெபித்த உடனே கிடைக்கும், சில நேரத்தில் ஏற்கனவே ஜெபித்தது இப்பொழுது அற்புதங்களாக கற்றுக் கொடுப்பது எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அவருடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஏன்னா அவருடைய ஜனங்கள் துதிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக துதிக்க ஆரம்பித்த உடனே அவருடைய ஜனமாக நாம் மாறிவிடுகிறோம். சின்ன விஷயத்துக்கோ பெரிய விஷயத்துக்கோ துதிக்கணும். அவர் ஜனமாக மாறுங்க. உலகத்து ஜனமாக வேண்டாங்க. உலகத்தோட ஒத்த வேஷம் தரிச்சது போதுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருங்க. அவர் ஜனமாக இருக்கிறவர்களை அவர் பலப்படுத்துவார். அடுத்தது அவர் ஜனத்திற்கு அவர் என்ன கொடுக்குற பாருங்களேன், சமாதானத்தை கொடுப்பார். இரண்டாவது சமாதானம் பாருங்கள். அவர் ஜனமாக இருக்கிறவர்களுக்கு தான் அவர் சொல்கிறதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைக்காக யார் போகிறார்களோ அவர்களுக்கு தான் சமாதானத்தை கற்றுக் கொடுக்க முடியும். எல்லோருக்கும் அந்த சமாதானம் கிடைக்காது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த சமாதானம். நம்ம ஜெபிக்கிறதுனால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யணுங்க. அந்த சமாதானம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறேன். அப்போ நான் பிரவேசிக்கவே மாட்டேன். நான் இது வரைக்கும் அந்த வீட்டுக்கு போனதே இல்லை. ஆனால் ஒரு வீட்டுக்கு உள்ளே போன உடனே நீ இப்படி மாட்ட அப்படி மாட்டேன்னு சொல்லுவது நம்முடைய தப்பு. முதலாவது ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கணும், அங்கே சமாதானத்தை கூறுங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் எங்களுக்கு கொண்டு வந்து தங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவோடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அலர்ட்டாக இருக்கிற எந்த குடும்பமாக இருந்தாலும், எந்த சகோதரனாக இருந்தாலும், எந்த சகோதரியாக இருந்தாலும் அவர்களுக்கு தான் தேவன் சமாதானத்தை கொடுப்பாரே தவிர மற்றபடி கிடையாது. எனக்கு ஒரு குடும்பத்தாரை தெரியும். நேரம் கிடச்சிச்சின்னா இப்போ சர்ச்சைக்கு வந்துட்டு போவாங்க. அவங்க குடும்பத்தில் ரசிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் இருக்கிறார்கள். சபைக்கே வர மாட்டாங்க. எனக்கு ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். நல்லா பேசுவாங்க. ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக நல்லா லா படித்தவங்க மாதிரி பேசுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த குடும்பத்தில் எல்லாம் இருக்கிறது, சமாதானம் மாத்திரம் இல்லை. ஜெபித்து பார்த்தாலும் சமாதானம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஏன்? அவர்களுடைய மைண்டு மாறணும், வார்த்தைகள் மாறணும், சிந்தனைகள் மாறணும். நான் சொல்கிறது தான் சரி என்று ஒரு மனுஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள சமாதானம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. சின்ன 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 விஷயத்திற்கு கூட அவர்களுக்கு வேதனையாகத்தான் மாறும். யார் எப்படியா போனால் என்ன? நீங்கள் பாட்டில் நீங்கள் ஜாலியாக அவங்களுடைய குடும்பத்தோடு கூட ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திட்டு உட்காருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா விஷயம் தெரியுங்க. அவங்க அப்படி தானே தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. நிமித்தணும்னு ஏன் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிமித்த ஏன் முயற்சி பண்ணிருக்கிறீங்க? அதை தூக்கி போட்டுடுங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை தருவார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிப்பாராம். பலன் தந்துடணும், சமாதானம் வரணும், அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆபிராமே என்று கர்த்தர் சொன்ன உடனே ஆபிராமுக்கு ஆசீர்வாதம் வரல. புறப்பட்டு போ, நான் உன்னை ஆஸ்வதிக்க பெருக பண்ணுவேன்னு சொன்னார். புறப்படாமல் இருந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குமா? ஆபிராமுக்கு ஆபிரகாம் என்ற போஸ்டிங் வந்திருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்போஸ்தலர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், புறப்பட்டு போய் சீஷராக்குன்னு சொன்னார். புறப்படாமல் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன்னா நடக்குமா? ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த லெவலில் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்பி கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளுவார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு ஆசீர்வாதம் தருவார். அன்பு தகப்பனே, உடைய நாமத்தை மித்தம் ஆசீர்வாதமாக இருக்க அருள் புரியும், கிருபையும் சம உண்டாக்கட்டும். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன்.